பண்றோம்? பிதாவை எங்கும் தொழுது கொள்ற காலத்துல நம்ம இருக்கின்றோம். அல்லேலூயா. அன்றைக்கு சமாரிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுக்கும் பொழுது அந்த சமாரியா பட்டணம் ஃபுல்லாவே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டணம், நிறைய பாவம் நிறைஞ்ச பட்டணம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சமாரியால இருக்கிற மக்களுக்கு என்ன இருந்திருக்கும், அவங்க எல்லாம் நல்ல கடவுளை ஆராதிக்கிறாங்க, கடவுளை தேடுறாங்க. நம்மளால அந்த ஊருக்குள்ளே போக முடியல. அப்படிப்பட்ட ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்க முடியும். நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நெருங்கி இயேசு ஆராதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு நம்மை கண்டார், இயேசு நமக்காக இறங்கி வந்து நம்மை அன்பு வைத்தார். அல்லேலூயா. அந்த அன்பு நிமித்தமாகவே நாம் இயேசுடைய பிள்ளையாக இயேசுவை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். நாமே ஆலயமாய் மாறி இருக்கின்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து சிமெண்ட் ஜல்லிலாம் போட்டு கட்டி அதுக்கு நல்ல ஒரு வடிவமைப்பு கொடுத்து அப்புறம் அந்த சிலைக்குள்ள அதுக்கு ஒரு வைப்ரேஷன் வரணும், அதுக்கு பவர் வரணும் அப்படின்றதுக்காக அநேக ஐயருங்கள் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, மந்திரம் ஓதுறாங்க. அப்பொழுதுதான் அந்த சிலைக்குள்ள அந்த ஒரு பவர் வருதான். ஆனா இன்னைக்கு ஒரு மண்ணா இருந்த நமக்குள்ள கடவுள் வாசம் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிமெண்ட் எடுத்து சிமெண்டினால ஒரு சிலையை சிற்பம் செஞ்சு அந்த சிற்பத்துக்குள்ள கடவுள் தங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வாஞ்சியோடு அநேக பணம் செலவு பண்ணி அநேக பொருள் செலவு பண்ணி யாகம் பண்ணி மந்திரம் ஓதி என்ன பண்றாங்க, சிற்பத்துக்குள்ள கடவுள் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட செய்யறாங்க, அறியாம செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவே வாங்க, நான் பாவியான என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையினால வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்ல தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதை அப்படின்னு சொன்ன அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனாய் வந்து நமக்காக நம்முடைய பாவத்தை கழுவுனதுனால இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்றார். ஆகவே நாம அவர் தங்குற ஒரு ஆலயமாக ஒரு வாசஸ்தலமாக மாறிக்கிறோம். எவ்வளவு பாக்கியம் இல்லையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆண்டவரை தேவன் நம்மை வைத்த அன்பு. அல்லேலூயா. ஆகவேதான் சொல்வாரு, இவைகளில் அன்பு விசுவாசம் நம்பிக்கை, இவைகளில் அன்பை பெரியது. தேவன் நம்மையில் அன்பு வைக்கல அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்போடு நாம் பூமியில வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கண்டார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அந்த அன்போடு இயேசுவை என்னையும் பாத்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கணும். நான் நல்லவன், நான் வந்து உயர்ந்தவன் அப்படி யோசிக்கக்கூடாது. அவர் நம்மை நினைச்சு பார்க்கும்பொழுது, மனிதனை நினைக்கும் போது மனிதனை மண்ணென்று நினைவு கூறுறாரு. நான் அழகானவன், நான் திறமையானவன் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது இல்லையா? மரிச்சு ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, நம்ம பாடி நம்ம எப்படிப்பட்ட மோசமான ஒரு உடம்பு நமக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுது அதை உணர்ந்தவர்களாக, இயேசுவே என்னையும் பாத்தீங்களா ஆண்டவரே, நாளை எம்மாத்திரம், நான் இஸ்ரேல் தேசத்தை பிறக்கல, நான் ஆபிரகாமுடைய சந்ததியா பிறக்கல இல்லையா, எங்கேயோ ஒரு மூலையில பிறந்திருக்கேன். என் குடும்பத்தையும் என்னையும் ஒரு சிலர் தான் தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட நம்மையும் அவர் கண்டார். அல்லேலூயா. சொல்லலாமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர்